பரம ரகசியங்கள்ங்க. இந்த 3 தான். இது மூடா, டெம்பரவரி மூடா, டெம்பரவரி தாட்டா அப்படிலாம் இல்ல. உங்களுடைய எமோஷனல் பேஸ் லைனா, உங்களுடைய சஸ்டெயின்டு ஸ்டேட் ஆஃப் பீயிங்காவே மாறிடுங்க. மாத்திருங்க. இது கான்சியஸா மாத்த முடியும். மாறிடுச்சுன்னா உள்ளுக்குள்ள இருந்து தானாகவே பெருமான் வெளிப்படுகிறார். வேணும் வேணும் வேணும்னு தேடுனீங்கன்னா கிடைக்காது. எனக்கு தகுதி இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தேடி ஓடி வரும். இதுதான் பரம ரகசியங்கள்ங்க. இந்த 3 தான் மேனிஃபெஸ்டேஷனோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சீக்ரெட்டுங்க. இன்னர் டயலாக், எமோஷனல் பேஸ்லைன், எனர்ஜெட்டிக் போஸ்டர். தமிழ்ல சொல்லணும்னா இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி. இல்ல சாமி நீங்க இங்கிலீஷ்லயே சொல்லிடுங்க நல்லா புரியுது அப்படிம்பீங்க. இந்த 3 வார்த்தை இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தின்னு சொன்னா என்ன புரியும்? இன்னர் டயலாக் தான் இச்சா சக்திங்க. எமோஷனல் பேஸ்லைன் தான் ஞான சக்திங்க. எனர்ஜெட்டிக் போஸ்டர் தான் கிரியா சக்திங்க. இந்த 3 என்னுடைய கைலாசவாசிகள் அத்தனை பேருக்கும் சொல்றேன் கேட்டுக்கோங்க. கைலாயத்தின் குடிமக்கள், கைலாசவாசிகள் அத்தனை பேருக்கு சொல்றேன் கேட்டுக்கோங்க. கைலாசத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணணும், எப்படியாவது நான் இருக்கிற இடத்துல என் கூட வாழணும் அப்படின்னு நினைக்கிறேங்க அத்தனை பேரும் கேட்டுக்கோங்க. இந்த 3 அலைன் பண்ணுங்க. பார்ப்பவனை பார்த்து உங்களுடைய இன்னர் டயலாக அலைன் பண்ணுங்க. உங்க எமோஷனல் பேஸ் லைனை பரமசாந்த ஸ்வரூபத்துக்கு அலைன் பண்ணுங்க. எனர்ஜெட்டிக் போஸ்டரை பரமசிவ வெற்றி, எப்போதும் வெற்றியே அடையும் பரமசிவம் நானும். ஏன்னா எனக்குள்ள இருந்து தான் எல்லாமே மேனிஃபெஸ்ட் ஆகுது. நீங்க மிக்சட் சிக்னல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால பிரபஞ்சமும் மிக்சட் சிக்னலா கொடுக்குதுங்கய்யா. நீங்க தெளிவா கிளாரிட்டியோட இருந்தீங்கன்னா கரெக்டா பிரபஞ்சம் மேனிஃபெஸ்ட் பண்ணிடுங்கய்யா. ஆக்சுவலா நீங்க ஒன்னும் உங்க வைப்ரேஷனை ஃபோர்ஸ் பண்ணி உருவாக்க முடியாது. உங்க இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கிற பேட்டர்ன்ஸ், சம்ஸ்காரங்கள், பேட்டர்ன்ஸ் இதெல்லாம் ரிலீஸ் பண்றதை மட்டும் தான் பண்ண முடியும். அதை ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க. அதெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். கம்ப்ளீஷன் மூலமா, மெடிடேஷன் மூலமா, அன்கிளச்சிங் மூலமா ரிலீஸ் பண்ணி விட்டீங்கன்னா போதும். இந்த 3 மட்டும் பண்ணுங்க. இன்னர் டயலாக் பார்ப்பவனை பார்ப்பதை நோக்கியே வைங்க. எமோஷனல் பேஸ் லைன் அவேர்னஸ் அவேர பார்க்கறது, இருப்பின் இருப்பிலேயே வைக்கிறது. உள்ளையும் வெளியவும் இருக்கிற இந்த எல்லா அனுபவங்களும், இந்த அவேர்னஸும் எப்படி உருவாகுதுன்னு அதையே பார்க்கறது. வார்த்தைகள் இல்லாத அந்த அனுபூதியிலேயே இருக்கிறது. இத உங்க எமோஷனல் பேஸ் லைனா மாத்தி